ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த புளிச்சிக்காய் வச்சு எப்படி ஊறுகாய் போடுறேன்னு காட்டுறேன். இதை வந்து இங்கிலீஷில் பிலிம்பி ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே ரொம்ப புளிப்பான ஒரு ஃப்ரூட் இது. ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதை மலையாளத்தில் வந்துட்டு இரும்பன் புளின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்துட்டு புளிச்சிக்காய் சொல்லுவாங்க. தமிழில் கொடுக்கா புளின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எப்போ பாரு நல்லா நிறைய காய்ச்சி தொங்கும், எப்போவுமே நிறைய இருக்கும். 2-3 நாள் கழித்து அது பழுத்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்தால் குழ குழன்னு இருக்கும். அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். நான் சரி கொஞ்சம் ஊறுகாய் போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்தேன். கொஞ்சம் எடுத்துட்டு ஊறுகாய் போடலான்ட்டு பறித்தேன். நல்லா பெருசு பெருசாக இருக்கிறது பார்த்து கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். எல்லாம் கொஞ்சம் நல்லா விளைஞ்சது மாதிரி பறிச்சதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு, நல்லா ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுவிடணும். நல்லா கழுவிட்டு அது மேலே இருக்கிற நெட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டமாக நறுக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா நீட்டமாக நறுக்கிக்கணும். நாங்கள் சின்ன வயசில் ஹாஸ்டலில் இருக்கும்போதெல்லாம் இதில் தான் அவங்க வந்துட்டு சட்னி மாதிரி பண்ணி தருவாங்க. அப்புறமா ஊறுகாய் போட்டு நல்ல சூடான கஞ்சி, அதுக்கு இதோட பிக்கிள் வச்சு தருவாங்க. நாங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு சாப்பிடுவோம். அதனால தான் மறுபடியும் அதே மாதிரி பிக்கிள் போடலான்னு ட்ரை பண்ணேன். இந்த மிளகாவோட பேர் காந்தாரி மிளகு. இது ரொம்ப காரம்னா பயங்கரமான காரம். எல்லா மிளகாவும் கீழே பார்த்துருக்கும், இந்த மிளகா மேலே பார்த்துருக்கும், வானத்தை பார்த்துருக்கும். சரியான காரமாக இருக்கும். இது ஒரு பெரிய தேங்காய் சட்னிக்கே ஒரு 2 மிளகா வச்சா போதும், அவ்வளோ காரமாக இருக்கும். பார்க்கத்தான் குட்டியாக இருக்கும், ஆனால் பயங்கரமான காரம். இது கூட போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறணும். ஒரு 2 ஹவர்ஸ் விடும்போது இந்த உப்பு, இந்த மிளகா அதில் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கும். அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அப்புறமா பூண்டு போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம வச்சுருக்கிற அந்த புளிச்சிக்காய் உப்பு போட்டு மிளகா போட்டு வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் பண்ணணும், அப்புறம் வெந்து போயிடும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் தூள் இல்லாதனால நான் அதை கட்டியாக போட்டுட்டேன். ஆனால் அந்த சூடுக்கு அது கரைஞ்சிருச்சு. அவ்வளவுதான், எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதுதான். நல்ல சூடு கஞ்சி கூட ரைஸ் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை